अन्नपूर्णे सदापूर्णे शङ्करप्राणवल्लभे ज्ञानवैराग्यसिद्ध्यर्थं भिक्षां देहि च பார்வதி. அண்ணாமலை அருணாச்சலம் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு காட் வழியாக நடந்து வரும்போது அன்னதானம் பண்ணாங்க. காசியில் அன்னதானம் பண்ணுறதுங்கிறது சிறப்பு. இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அன்னதானத்தினுடைய மகிமையை நம்ம பேசலாம் இன்றைய காணொலியில். காசி அன்னபூரணி, அவள் தான் எல்லோருக்கும் அன்னம் அளிப்பவள். இங்கே இருக்க சாது சன்னியாசிகள் எல்லாரையுமே, இங்கே வர்ற மக்கள் வாழுகின்ற மக்கள் எல்லாரையுமே அவள் தான் அரவணைச்சு பாதுகாத்து அன்னம் கொடுத்து வளர்த்து வருகிறாள். அன்னதானத்தினுடைய மகிமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அன்னதானம் ஏன் காசியில் பண்ணணும், குறிப்பாக சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு ஏன் பண்ணணும், அதில் என்ன தாத்பரியம் இருக்குன்னா ஒரு முக்கியமான தாத்பரியம் இருக்குது. சாது சன்னியாசிகள்கிறவங்க எல்லாவற்றையும் துறந்து மகேஸ்வரனே கதின்னு சரணாகதி அடைந்து வாழ்ந்து வர்றவங்க. அவங்களுக்கு படைக்கப்படுகின்ற அன்னம் நேரடியாக மகேஸ்வரன் ஈஸ்வரனுக்கே படைக்கப்படுகின்றது. அப்படி அந்த படைக்கப்படுகின்ற அன்னத்தை அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆசீர்வாதம் செய்யும் பொழுது பித்ருலோகத்தில் இருக்கின்ற முன்னோர்கள் எல்லோரும் திருப்தி அடைகின்றனர். அவங்க யார் தங்களுக்கு அன்னம் படைத்தாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அதனால தான் நம்முடைய பாரம்பரியத்தில் சாது சன்னியாசிகள் எல்லாருக்கும் அன்னதானம் செய்யப்படுகின்ற அந்த மகேஸ்வர பூஜை கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. காசியில் பண்ணுறது மிகவும் விசேஷம். ஏன்னா காசிக்கு வர்றதே இந்த திதி இறந்தவங்களுக்காக திதி கொடுக்கறது, பிண்டதர்ப்பணத்துக்கு, இதுக்காக தான் காசிக்கே வருகணும். இந்த காசியில் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறதுங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சடங்கு. நான் சாப்பிட போகிற இடத்துல தினமும் தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்கள் அன்பர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுகிறதுக்கு இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய குடும்பங்களில் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய முன்னோர்களுக்காகட்டும், அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கும் தினந்தோறும் இந்த அன்னதான சேவையை செஞ்சுட்டு வர்றாங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் இந்த அன்னதான சேவையில் கலந்துக்கலாம். அதே அங்கே பண்டாரால் இன்னைக்கு இல்லை ஏதோ வஸ்திரம் தராங்க அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், நான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இங்கே இருக்கிற சாது சன்னியாசிகளுக்கு அன்னம் கொடுத்துட்ருக்காங்க. மகாதேவ், இது மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணால் கூட ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட போகும். காசியில் 3 இடங்களில் தமிழர்கள், எனக்கு தெரிஞ்சு 3 இடங்களில் தமிழர்கள் அன்னதானம் பண்ணுறாங்க தினசரி. ஒன்று ஹரிச்சந்திரா காட், அங்கே இருக்க படித்துறையில் கோடி தாத்தா அவர் சார்பில் அன்னதானம் பண்ணுறாங்க. 2வது கேதார் காட்டில் இருக்க குமாரசாமி மடம், அங்கே அன்னதானம் பண்ணுறாங்க. 3வது கைலாய தேசத்தின் கைலாசநாதர் சுவாமி நித்யானந்தர் ஆசிரமத்திலையும் தினசரி அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. இந்த 3 இடங்கள்லையுமே தமிழர்கள் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்பவும் சிறப்பான விஷயம். அது தவிர இங்கே வர யாத்ரீகர்கள் பயணிகள் எல்லோரும் பிண்டதான பணம்லாம் முடித்து சடங்குகள்லாம் முடிச்சுட்டு அவங்களால முடிஞ்ச அளவு என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி அன்னதானம் படித்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய இடங்களில் இந்த அன்னதானம்ங்கிறது காசியில் நடக்குது. காசியில் ஒரு ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி மாதிரி. காசியில் ஒருத்தர் பசியோடு வரலாம், ஆனால் அவன் நைட்டு இங்கே தூங்கும்போது, இரவு தூங்கும்போது பசியோடு தூங்க மாட்டான். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அன்னம் கிடைச்சிரும். காசிக்கு வந்த புதுசில் எனக்கே இந்த அனுபவம் நடந்திருக்கு. என்ன அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, காசிக்கு வந்த புதுசு, மொழி தெரியாது, ஊர் தெரியாது, பழக்கம் கிடையாது. முதல் முறையாக வந்திருக்கேன். யாரும் பழக்கம் இல்லை, கையிலையும் காசுங்கிறது கிடையாது.
அப்போது ஒரு நாள்லாம் எங்கே சாப்பாடு போடுவாங்க என்னங்கிறது தெரியல. கேட்டு பார்த்தா சொல்கிறாங்க இந்தந்த இடங்கள்ல சாப்பாடு போடுவாங்கங்கிறது. ஆனால் மொழி தெரியாததுனால எதுன்னு போக முடியல, புரிஞ்சிக்க முடியல. ஒரு நாள்லாம் சாப்பாடு இல்லாமல் இரவு வந்து படுத்துட்டேன், பசியோடையே படுத்துட்டேன், கங்கை நதி ஓரத்தில் இருக்க அந்த படிக்கட்டுகளில். அப்போது திடீர்னு வந்துட்டு ஒருத்தர் வந்தார், வந்து எழுப்பினார். ஒரு 10-11 மணி இருக்கும். அவர் எழுப்பி, சாமி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார். ஹிந்தியில் தான் கேட்டார், அதாவது சைகையில் கேட்டார். இல்லைங்க சாப்பிட்ல அப்படின்னேன். அந்நேரத்தில் போய் இந்த சப்பாத்தி, அப்புறம் இங்கே கச்சோடின்னு சொல்லி ஒரு உணவு வகை காசியில் வந்துட்டு பிரபலம். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் அதை விரும்பி உண்ணுவாங்க. அந்த கச்சோடி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்நேரத்துக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சு சந்தோஷப்பட்டார். அப்போ தான் எனக்கு ரொம்பவும் ஆச்சரியம், அப்புறம் ஆனந்தம். காரணம் என்னென்னா, பசியோடு தூங்கிட்டேன், படுத்துட்டேன். ஆனால் வந்துட்டு எப்படி நான் பசியோடு இருக்கேங்கிறத அவர் கண்டுபிடிச்சி இறைவன் தான் வந்து அனுப்பி இந்த விஷயத்தை பண்ண வச்சுருக்காரு. இந்த மாதிரியான அதிசயங்கள், நிறைய அதிசயங்களை காசியில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா காசிங்கிறது கால பைரவரை ஆள்கின்ற பூமி. இங்கே ஒருத்தர் வரணும்னாலும் சரி, காசியிலிருந்து ஒருத்தர் கிளம்பணுன்னாலும் சரி, கால பைரவர் அனுமதி இல்லாமல் கிளம்ப முடியாது. நானே ஒரு முறை காசியை விட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்புனேன். அது தவம் முடியாத காலகட்டத்தில் நாயை விட்டு கடிக்க வச்சிட்டாரு. அதனால் இந்த காசிக்கு வரணும்னாலும் சரி, காசியிலேருந்து போகணும்னாலும் சரி, கால பைரவர் அவருடைய அனுமதி வேணும். அவர் இங்கே வந்தீங்கனாலே அவருடைய கண்காணிப்பில் இருப்பீங்க. காசி கொத்துவால் கால பைரவர். நல்லது, இந்த காணொளி இதோடு நிறைவடையுது. அடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஹர ஹர் மகாதேவ்.